ஆதிரையை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி தான் வந்து அனுப்புனாங்க. இதுக்கு ஆதிரைக்கு வந்து விருப்பம் இருக்கா, அவங்க இதை ஏத்துக்கினாங்களா அப்படின்னு கேட்டா ஏத்துக்கல. அவங்க வந்து இன்னுமே அவங்க வந்து ஒரு நல்ல கேம் ஆடுறதா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஆதிரையை பாத்தீங்க அப்படின்னா ஆதிரை வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற வரையும் அவங்களோட கேம் பிளே நல்லா இருந்துச்சு. அவங்க பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சாங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் எப்போ வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்ததுனால என்னமோ தெரியல, ஏதோ அந்த டீம்மேட்ஸை மிஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. எஃப்ஜேவும் வந்து லைக் அந்த வீட்டில் இருக்கிறதுனால இவங்க ரொம்ப ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டு அவங்க கேம் பிளேயை பயங்கரமாக வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனதுல எந்த விதமான இதுவுமே அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புனது தப்பே கிடையாது. கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்க. இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக ஆதிரை வந்து இருக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆதிரியோட கேம் பிளே ஒழுங்காவே வரல. இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் நிறைய கேள்வி வந்து கேட்பாரு. பட் ஆனால் முக்கியமான கேள்வி அப்படின்னா அந்த குரூப்பிசம் பற்றி கேட்கணும். ஏன்னா குரூப்பிசம் அப்படின்ற ஒன்று வந்து பில் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடில் வந்து இப்போ பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3 பேர் குழுவில் வந்து இப்போ கமருதீனை அப்படியே லைட்டாக வந்து இழுத்துட்டு வராங்க. அண்ட் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக வந்து இருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்பிசம் பற்றி கேட்கணும். என்ன குரூப்பிசம் ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த சைடு ஒரு மக்கள் வந்து இருக்கீங்க, இந்த சைடு ஒரு மக்கள் இருக்கீங்க அப்படின்னு அவர் இப்போ கொஸ்டின் பண்ணார் அப்படின்னா தான் அந்த கூட்டமாக இருக்கிறதுலாம் கலையும் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இல்லைனா இது அப்படியே ஒரு குரூப்பாக பில்ட் ஆகி போக போக ஒரு மாதிரி ஆகிடும். இந்த குரூப்பிசம்லாம் தாண்டி அரோரா ரொம்ப முக்கியமாக அவர் வந்து கொஸ்டின் பண்ணணும். என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க உள்ள பண்றீங்கன்றது கேட்கணும். அரோராவை உள்ள அனுப்புனது வந்து அவங்க கேம் ஆடுறதுக்கு அண்ட் அந்த ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கு. ஆனா அரோரா உள்ள போய் டாஸ்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அண்ட் அந்த கேம் ஒழுங்கா ஆடுறாங்களான்னு கேட்டா அதுவுமே கிடையாது. இந்த வாரம் 24/7 நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அரோரா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க, துஷாரை எப்படி ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். நான் ரொம்ப பிராங்கா வந்து பேச விரும்பல, பட் நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறேன். அரோரா பண்ண விஷயங்கள் இந்த வாரம் எதுவுமே சரி கிடையாது. 24/7 பார்த்த மக்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும். ஸோ அரோரா முதல் விஷயமா அவங்களை கேள்வி கேட்டதுக்கப்புறம் கூட இந்த குரூப்பிசம் பற்றிலாம் வந்து அட்ரஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆதிரை பற்றியும் பேசணும். ஏன்னா ஆதிரை வந்து போக போக வந்து வீக் ஆகிட்டே போகிறாங்க. அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து எப்போ சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்தாங்களோ அப்பயே அவங்களோட அந்த ஒரு கேம் பிளே ரொம்ப டிஃப்ரெண்டாக மாறிச்சு. அதை பற்றியும் மெயினாக கொஸ்டின் பண்ணுவோம். இந்த டாப் 3ல வந்து நான் இதுதான் வச்சிருக்கேன். அதுலேயும் வந்து அந்த அரோரா டாபிக் தான் ரொம்ப மெயின். எஃப்ஜேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ஃபயரில் வந்தார். அதுக்கப்புறம் ஆதிரையோட கொஞ்சம் பேசி கொஞ்சம் கண்டென்ட்லாம் போனதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ஆதிரையோட பேசி நமக்கு அந்த கண்டென்ட் வந்து சரியாக வந்து போகலை, நம்ம ஃபேஸை நம்மளால வெளியில் கொண்டு வர முடியலன்னு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணி அந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வர டைம்ல வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கரெக்டாக ஆதிரையை வந்து ஓட் பண்ணி ஆதிரை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் என் கூடயே சுற்றுறாங்க, என் கூடயே வந்து இருக்காங்க, அது வந்து அவங்களோட தனித்துவம் வந்து தெரியல அண்ட் அதே மாதிரி அவங்க கேமை ஒழுங்காக ஆடல அப்படின்றத சொல்லிட்டாரு. எஃப்ஜே தெளிவா இருக்காரு. அவருக்கு தெரியுது எந்த இடத்துல எங்க நம்ம எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. ரெண்டாவது அவரோட கேம் பிளே எங்க ஸ்பாயில் ஆகுது, அவரோட சுத்தினவங்களோட கேம் பிளே எந்த இடத்துல ஸ்பாயில் ஆகுது அப்படின்றது கரெக்டா தெரியுது. அதை எஃப்ஜே வந்து சொல்றாரு. எஃப்ஜே ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. போக போக எஃப்ஜே கிட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஆர்க் வந்து எதிர்பார்க்கலாம். ரம்யா ஜோ வந்து ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்காங்களா, நடிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க இப்ப போக போக வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீடு அப்படின்னு வரும்போது நம்ம எடுத்த உடனே நம்மளோட அந்த ஒரு ஒரிஜினல் கேரக்டர் வந்து யாருமே காமிக்க மாட்டாங்க. அதை காமிக்கவும் முடியாது. போக போக ஒவ்வொரு மூஞ்செல்லாம் எப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து தான் நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் வரும். இப்பதான் ரம்யாவோட அந்த ஒரு ஃபேஸை ரிவீல் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. கரெக்டா நேற்று கமருதீனோட பிரச்சனை நடந்தது, அதுக்கு முன்னாடி வந்து அரோராவோட ஒரு ப்ராப்ளம் வந்து வந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறாங்க. அண்ட் ரம்யா ஜோ பத்தி எனக்கு ரொம்ப பெருசா தெரியாது. அவங்க ஏதோ டான்சர் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அப்புறம் ரீசெண்டா அவங்களோட ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. அப்பதான் அவங்க என்ன மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் வெளில யூஸ் பண்றாங்க, அவங்க எந்த மாதிரியான ஆளு அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அண்ட் அவங்களோட ஃபேஸ் அப்படியே காமிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது அந்த 1 hour எபிசோட்ல காமிக்கிறது இல்லை. பட் 24/7 பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான லாங்குவேஜ், அவங்க இரிட்டேட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரியான விஷயங்களை போட்டு திட்டுறாங்க. அது வந்து நல்லா இல்லை, அது இந்த ஷோக்கும் நல்லது கிடையாது. கேப்டன்சி டாஸ்க் வந்து ஒரு என்டர்டெய்னிங் டாஸ்க்னு உள்ளுக்குள்ள எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது என்னன்னா அந்த கேப்டன்சிக்கு வந்து ஒரு 3 பேர் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த 3 பேருக்கு அகேன்ஸ்டா யார் யார் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன அந்த ஒரு வன்மம் இருக்கு அப்படின்றத காமிக்கிறதா இந்த டாஸ்க். ஏன்னா இவன் கேப்டன் ஆகக்கூடாது அப்படின்றது வேற, பட் இவன் ஏன் கேப்டன் ஆகணுன்றது வேற. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்த மேல இருக்க வன்மத்தினால கத்தி எடுத்து குத்துறாங்க. மற்றபடி வீட்டுக்கு நல்ல ஒரு கேப்டன் வேணும், வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை வேணும் அப்படின்னு யாருமே வந்து நினைக்கல. எல்லாரும் அவங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் கத்தி வச்சு குத்துறாங்க. அந்த ஒரு வன்மம் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு டாஸ்க் வந்து ஒரு என்டர்டெய்னிங் டாஸ்க்ன்றதை தாண்டி ஒவ்வொருத்தரோட மூஞ்சை வந்து கிளியரா வந்து காமிக்குது. இந்த டாஸ்க் கேப்டன்ஸுக்காக இருந்தாலுமே கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்காங்கன்றது காமிக்குது. அதுலயும் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து அப்பட்டவா மாட்டிக்கிறாங்க விஜய் பார்வதி மேல. ஏன்னா கரெக்டா வந்து நான் வந்து சபரியை தான் ஏம் பண்ண போறேன் அப்படின்னு வந்தாங்க. சபரியை வந்து குத்துறதுக்கும் ட்ரை பண்ணாங்க, கரெக்டா மாட்டிக்கும் செஞ்சாங்க. இந்த பிக் பாஸ் வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 2 வாரத்துல எந்த கண்டஸ்டன்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம், இன்னும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து போடலாம் அப்படின்னு கேட்டா அப்சரா. எஸ்,
ஃபர்ஸ்ட் வாரம் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க, டாஸ்க்ல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் எங்கேயுமே அப்சராவோட பாயிண்ட் ரொம்ப போல்டா இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்க எடுத்து வைக்கல. ரொம்ப அப்படியே கேஷுவலா சுத்திட்டு அவங்க நார்மலா அந்த கேம் பிளேவை நார்மலா எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங்கா அப்சரா வந்து ஒரு சில டேக் வந்து எடுக்கணும், ஒரு சில பாயிண்ட் வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி வந்து எடுத்து வைக்கணும். அவங்களோட கேம் பிளேவும் கொஞ்சம் பாக்குற அளவுக்கு கொஞ்சம் எதுவா பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அப்சரா போக போக வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் செட் ஆகணும் இல்லையா, அதையும் நம்ம வந்து மதிச்சாகணும். அந்த வகையில அப்சரா போக போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பட் பண்ணி ஆகணும் ரொம்ப சீக்கிரமா. விக்கல்ஸ் விக்ரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு கனி ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்றோமோ, விக்கல்ஸ் விக்ரமுக்கும் அந்த அளவுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கு. ஏன்னா எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த விஷயங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும், எந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு விக்கல்ஸ் விக்ரம். ஏன்னா பார்வதியோட ஒரு டாஸ்க் அப்போ சண்டை வந்தது. அப்போ பார்வதி வந்து ரொம்ப கேவலமா வந்து திட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இட்ஸ் கேம், யாரும் இதுக்குள்ள நுழையாதீங்க, பார்வதி என்ன திட்டினா திட்டட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொன்னதா இருக்கட்டும். விஜய் சேதுபதி சாரோட அந்த வீக்கெண்ட் பேசும்போது ஒரு கிளாரிட்டியோட விக்கல்ஸ் விக்ரம் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தா விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பயங்கரமான கண்டெஸ்டன்ட் அப்படின்றது தெரியுது. பட் இன்னும் அவரோட ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலை வந்து தெளிவா வந்து காமிக்கல. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் பிக் பாஸ் வீட்ல எந்த சம்பவமும் பண்ணல. அந்த சம்பவத்துக்கு தான் வெயிட்டிங்.